மாணவியரின் கோரிக்கையை ஏற்று பேருந்தில் பயணித்து ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அருங்காட்சியகத்தை பார்வையிட அழைத்துச் சென்ற கனிமொழி கருணாநிதி எம்பி. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அமைந்துள்ள உலகத்தரம் வாய்ந்த சைட் அருங்காட்சியகத்தை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதியுடன் 130க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். கீழவல்லநாடு அரசு மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு அகழாய்வு பணியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை பற்றி கனிமொழி கருணாநிதி எம்பி விளக்கமளித்தார். கடந்த மாதம் 6ஆம் தேதி அன்று கீழவல்லநாடு ஊராட்சியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுடன் கனிமொழி கருணாநிதி கலந்துரையாடினார். அப்பொழுது மாணவர் ஒருவர் ஆதிச்சநல்லூர் சைட் மியூசியத்தை பார்வையிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாணவர்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களுடன் பேருந்தில் பயணித்து ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அருங்காட்சியகத்தை பார்வையிட அழைத்துச் சென்றார். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு, அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் உலக நாகரிகம் தொட்டில் என அழைக்கப்படுகின்றது. உலக அளவில் மிகவும் புகழ் பெற்றது. தமிழரின் நாகரிகம் என போற்றப்படும் இந்த இடத்தில் இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் அமைக்கப்பட்டது. இந்த மியூசியம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னிலையில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவங்கி வைத்தார். துவங்கிய நாள் முதல் இவ்விடத்தினை பார்வையிட உலகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து தமிழர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மாணவர்கள் வந்து ஆதிச்சநல்லூர் வந்து பார்க்க வேண்டும் விருப்பத்தை தெரிவித்தார்கள். அதனால இன்னைக்கு பள்ளி நிர்வாகம், சிஓ, கலெக்டர் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு அவங்கள வந்து ஆதிச்சநல்லூருக்கு அழைத்து வந்துருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐலேருந்து ரொம்ப சிறப்பாக மாணவர்களுக்கு அவங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இடத்தை வந்து பார்த்து பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும். அந்த உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக ஒரு கரிக்கல் நாட்டினாங்க. அது வந்து அப்படியே இதில் இருக்குது. இதனால நடுவில் ஒரு சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது சரி செய்யப்பட்டு மிக விரைவில் பணிகள் பொருணை அருங்காட்சியகம் இன்னும் 2-3 மாதத்துல இருக்குது. ஏன்னா வேலைகள் நடந்துட்டு இங்கேருந்து பொற்கையிலேருந்து சிவகலையிலேருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அங்கே திருநெல்வேலியில் தொல்லியல் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் முக்கியமான விஐபிகளும் மட்டுமே பார்வையிட்டு வந்தார்கள். அது மட்டும் இல்ல, வருங்கால இளைஞர்கள், இந்திய தூண்கள், அவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த தொல்லியல் களத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது தூத்துக்குடி மாவட்ட பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் அம்மா அவர்கள் நம்ம அனைவரையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். செய்து தந்த நமது அம்மா அவர்களுக்கு நமது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக முதலில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடம் உரையாற்றுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.